மதுரை சங்கம பார்த்துக்க இது நம்ம ஊரு திருவிழா. கலைஞர்களா இந்த வார இறுதி நாட்கள்ல ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, என்ன நிகழ்வு, எதுக்காக இது? அதாவது இப்ப தமிழக அரசு வந்து சென்னை சங்கமம் சொல்லிட்டு சென்னை மட்டும் நடந்துச்சு. இப்போ வந்து தமிழகத்தில் உள்ள 7 மண்டலத்தில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. என்னன்னா மரபு கலையை வந்து பாதுகாக்கும், நம்ம கலையை காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த நிகழ்வு நடக்குது. இது மட்டும் இல்ல, நம்மளுடைய தமிழுடைய பாரம்பரிய கலை இது வந்து இன்னொன்று வந்து நம்ம மக்களுக்கான கலை இது வந்து. இந்த கலை வந்து இந்த சங்கமம் வந்து சென்னையில் நடந்துருச்சு. இப்போ வந்து மதுரை தெப்பக்குளத்தில் நடக்குது. இந்த கலை வந்து மக்களுக்கு போய் சேரணுக்காக வந்து நடத்திக்கிறோம். இந்த கலை இந்த கலை பண்பாட்டு மூலமா வந்து ஏற்பாடு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. ரெண்டாவது நிறைய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 800-400 கலைஞர்கள் வந்து 2 நாளாக பண்ண போறாங்க. இன்னைக்கு 200 கலைஞர் பண்ணாங்க, நாளைக்கு 200 கலைஞர் பண்ண போறாங்க. அது மக்களுக்கான கலை வந்து இவ்வளவு தூரம் வந்து கொண்டு செல்றதுக்காக வந்து கலைப்பண்படுத்தி பாடுபடுறாங்க. முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பயணம் இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த கலைஞர்கள் வந்து இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம மதுரையில வந்து நடத்துறது பெரிய சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது கலை பண்பாட்டு இயக்ககம், கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக நம்ம ஊர் திருவிழா மதுரை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாங்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு மதுரை மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்துல அருகாமையில சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை மதுரை கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் தமிழக கலைப்பண்பாட்டுத்துறை அனைத்தும் இணைந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 கலைஞர்கள் உள்ளிட்டவர்கள் நாங்க அறிமுக நிகழ்ச்சியில பங்கேற்றோம். இப்ப அடுத்த தனியாகவும் ஒரு நிகழ்ச்சி இப்ப பண்ண போறோம். மக்களுடைய ரசிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே மல்டி மீடியால போயிட்டாங்க. யாருமே வந்து ஒரு இன்னைக்கு நாட்டுப்புற கலைகள் இருக்கு அப்படிங்கறதே மறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நாட்டுப்புற கலைகள் இன்னும் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கலைகள் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழகத்துடைய முக்கியமான பகுதிகளில் நெல்லை, மதுரை, திருச்சி, தஞ்சை, கோவை இப்படி ஒவ்வொரு மண்டலங்கள்ல இருந்தும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க நடத்துறாங்க. சென்னையில சென்னை சங்கமம்னு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து தைப்பொங்கல் விழாவுக்காக சீரும் சிறப்புமா கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 கலைஞர்கள் வரை வரவழைச்சு சென்னையில இருக்க முக்கியமான பகுதிகளுக்கு பூரா அனுப்பிச்சு அந்த கலைஞர்களுடைய பெருமைகளை தமிழக அரசு பறைசாட்டியது. அதுக்கு நான் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அதற்காக நம்ம சென்னை மாநகரிலே அண்ணா நகர் டவர் பார்க்ல தமிழக முதல்வர் அவர்களும் அவரது துணைவியாரும் அமைச்சர் சகாக்களும் இந்த நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமும் உட்கார்ந்து பார்த்து ரசிச்சாங்க. அதுக்கு முத்தாய்ப்பா இப்ப மதுரை சங்கமத்துல எங்களுடைய மதுரை மண்டலத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்திருக்கிறேன். இது எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னும் கலைகள் வளரணும். இவரை வந்து ஒரு திரைப்பட நடிகர், இவர் என்னோட கலைக்குழுல சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. கருப்பராட்ட கலைஞர், காளியாட்ட கலைஞர், காவடி ஆட்ட கலைஞர், இந்த மாதிரி நிறைய கலைஞர்களுடைய கலைக்குழு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த கலைத்துறையில் இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் கலைமாமணி சிங்கமுனரி தங்கராஜன் அவர்கள். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவர்கிட்ட பணியாற்றினேன். அவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு கலைஞர். அவருக்கு வானொலி, தொலைக்காட்சி எல்லாத்திலையும் நான் பாடினதுனால இப்ப கிட்டத்தட்ட 1995 இருந்து திருப்பத்தூரான் அப்படிங்கிற பேர்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரான்ங்கிற பேர்ல நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.